Hi hello friends, welcome to my channel. This is Kuwait. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா Minecraft கேம் ப்ளே தான் பார்க்க போறோம். வாங்க கேம்ல போவோம். வாங்க என் கேரக்டர் ஸ்கின்னை நான் மாத்திட்டேன். என்னடா வர மாட்டேங்குதே. இருங்க ஃப்ரெண்ட்ஸ் லோட் ஆயிடுது போல. வெயிட் பண்ணுங்க ஒரே நிமிஷம். வெயிட் பண்ணுங்க வந்துரும். என்னடா வர மாட்டேங்குதே. இருங்க. ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு போறோம். இதோ இருக்குதுல ஃப்ரெண்ட்ஸ். இதான் என்னோட கேரக்டர். அந்த கேரக்டர் தான் வச்சுருக்கேன். அது வந்துச்சு பாருங்கள். சரி ப்ளே கொடுத்து இதான் என்னோடய புது வீடியோ. இருங்க உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன். நீங்கள் வேணும்னா கூட Minecraft என் கூட ஆடலாம். நான் கடைசியாக என் பேர் காமிக்கிறேன். நீங்கள் ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் அனுப்பிச்சி விட்டிங்கன்னா நான் அப்செட் பண்ணிப்பேன். நீங்கள் வேணும்னா Minecraft என் கூட நீங்கள் ஆடுறதா கூட ஆடலாம். அது உங்கள் ஒரு விருப்பம்தான். அப்புறமா மறக்காம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அது கூட இல்லை லைக் ஆச்சு பண்ணிங்கன்னா உங்கள் கிட்டேருந்து நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகி அவங்களாச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. இல்லைனா நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். ரொம்ப கேட்குறேன். சரி பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு 100 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். 1000, 100, 1 மில்லியன் இதெல்லாம் இதுவே இல்லை. அந்த ஃபஸ்ட்டு ஒரு 100 சப்ஸ்கிரைப் அதுதான் நம்மளுக்கு ஒரு. சரி வாங்க போவோம். கனண்டு 2 நாளாக 3 நாளாக வீடியோ போடல. நான் ஒரு யூடியூப் சேனல் வச்சுக்கிறேன். இல்லை வீடியோ போடுறது எந்த கேமும் அவ்வளோவா ஆடவும் பிடிக்கல. இந்த வீட்டை கட்டுறது காமிச்சிருக்கலாம், ஆனால் வேண்டான்னு நினச்சி விட்டேன். இதோ எங்கள் அண்ணன் இதோ இருக்குது போய் யானவுனா வந்துடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். வந்து பாம்பை வச்சு விட்டான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா நானும் எங்கள் அண்ணனும் சேர்ந்து கட்டணும். ஃபஸ்ட்டு இவனுக்கு கொடுக்க வேண்டிய பர்மிஷன்ஸ்லாம் மட்டும் கொடுக்கணும். எடிட் பிளேயர்ஸ் குட் லோடு பர்மிஷன்ஸ் ஃபார் திஸ் பிளேயர். வெளில போயிட்டான் போல் ஃப்ரெண்ட்ஸ் கேம் விட்டு. ஆமாம் லெஃப்ட் கேம். வாங்க டக்குன்னு போவோம். அது அப்புறமா பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு என் வீட்டை பார்த்துடலாம். இருங்க காமிச்சிடுறேன். வெல்கம் டு மை ஹவுஸ் இஸ் குவைட். சேனல் பேர் போட்டேன் அப்படியே. எஸ்ஸா? ஆமாம் ஹவுஸ் நம்பர் 213 இன்னும் போட்டேன். மேலே வந்து இருங்க ஒரு நிமிஷம். கோ ரைட் சைடு. இதான் நினைக்கிறேன். ஆனால் இதுதான் இந்த சைடு தான் ரைட் சைடு போல். இந்த சைடு லெஃப்ட் சைடு கொடுங்க. இப்படி பார்ப்பாங்களே ரைட் சைடு ஏதோ நீங்கள் டோர் இருக்குதுல போயிடுவாங்க. சைடு விசிட் மை பிரதர் ஹவுஸ். ஓகே பாய் இன்னும் போட்டிருப்பேன். ஃபஸ்ட்டு என் வீட்டை போய் உங்களுக்கும் இந்த வீடெலாம் தொலையாமல் இருக்கிறதுக்கு ஏதாச்சும் வேணும்னா நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த 3 புள்ளியில் க்ரியேட்டிவிட்டியில் சொல்கிறேன். அதில் நீங்கள் இப்படி வந்தீங்கன்னா இதில் ஒன்று இருக்குமே. இருங்க தேடினே இருப்பேன். பார்ப்போம். அது லோல்டு ஸ்டோனுன்னு ஒன்று இருக்கும். லோல்டு ஸ்டோனு ஓல்டு இல்லைடா லோல்டு ஸ்டோன். இப்படி போட்டாலே அந்த ஸ்டோனை மொத்தம் எடுத்துடணும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெலிட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா வரும்னு நினைக்கிறேன். இதோ புளியாக வருதா லோடி ஸ்டோர்னு ஏதோ வந்துக்குதா. இதை எடுத்துக்கோங்க நீங்கள். நான் ஆல்ரெடி போட்டு வச்சுக்கிறேன். உங்களுக்கு காமிக்கிறேன். அப்புறமா என்ன பண்ணுங்கள். இதே இந்த பெட்லாம் இல்லை இந்த பெட்டு அதில் போய் பார்த்தீங்கன்னா இல்லை இருக்காதுன்னு இல்லை டக்குன்னு வேணும்னு நினச்சிங்கன்னா இதை அப்படியே எடுத்துகிட்டு காம்பஸ் டைப் பண்ணுவேன். ஆனால் லேட் ஆகும். அதனால் இங்கே காம்பஸ் இருக்குது அதை எடுத்துக்கோங்க. நான் ஆல்ரெடி வச்சுக்கிறேன். என்ன பண்ணுங்க இந்த மாதிரி நான் ஆல்ரெடி இதுதான் அது ஆல்ரெடி வச்சுருக்கேன். நான் போட்டு அது வச்சு தெரியக்கூடாது. அழகாக ஒரு மாதிரி டிசைன் போட்டிருக்கேன். அழகாலாம் இருக்கான்னு தெரில. அப்புறமா என்ன பண்ணோம். நீங்களும் வெறுமே போட்டா இருந்தால் கூட போட்டுக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி வச்சு தெரியாத மாதிரியே டிசைன் கூட பண்ணிக்கலாம். அப்புறமா என்ன பண்ணோம். இது நான் இப்போ தான் எடுத்தேன். இப்போ நீங்கள் காம்பஸ் எடுத்தோன்னா வெறுமே இது இப்படி தான் இருக்கும். அது பார்த்துக்கின்னு ஒரு வழி காமிக்கும். எடுத்துன்னு போய் இந்த ஸ்டோனில் இந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா தான் வேலைக்கு ஆகும். உங்களுக்கு வந்துடும்.
ஆல்ரெடி ஒரு காம்பஸில் போட்டு வச்சுருந்தீங்கன்னா வராது. நானும் ஆல்ரெடி ஒரு காம்பஸில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ நான் இங்கே போகிறேன், கரெக்டாக அது வழி காமிக்கும், ஏன்னா இங்கே இருக்கிறதுனால. சரி வாங்க, இதை வச்சுட்டு ஃபஸ்ட் வீட்டுக்குள்ளே போய் சுற்றி பார்த்துருவோம். அப்புறமா உங்களுக்கு டோரில் மூடிடணும். அப்புறமா ஜாம்பி இவங்கெல்லாம் வந்துடுறாங்க. உள்ளே வந்துட்டாங்களா? கிரியேட்டிவிட்டினா கூட பரவாயில்ல, கிரியேட்டிவிட்டி தான் பரவாயில்ல தானா, பரவாயில்ல ஏதாச்சும். என்ன நான் வளையனுங்கிறேன்னு தெரில. இது என் தம்பிக்கு ப்ளூ கலர் பிடிக்கும், ப்ளூ. எனக்கு எல்லோ கலர் பிடிக்கும், எல்லோ. எங்கள் அண்ணனுக்கு ரெட்டு கலர் பிடிக்கும், ரெட்டு. இது நான் எம்ஐயோ சிஎஸ்கேவோ ஆர்சிபியோ அந்த மாதிரிலாம் சொல்ல, கலர் மட்டும்தான். எனக்கு கிரிக்கெட்லேயே பிடிச்ச டீம்னா நான் ஒன்றுலாம் சொல்லவே மாட்டேன். ஆர்சிபி, சிஎஸ்கே, எம்ஐ எல்லாம் டாப்பில் இருக்கும். இப்போ எனக்கு டாப் 3 ஒரு லிஸ்ட் இருக்குன்னா அதில் டாப் 1ல் 3 பேர் இருப்பாங்க. அது எம்ஐ, சிஎஸ்கே, ஆர்சிபி. இல்லை யார் ஜெயிச்சாலும் சண்டை போடுவேன், சந்தோஷப்படுவேன். யார் தோத்தாலும் வருத்தப்படுவேன். சரி வாங்க, இது சும்மா ஒரு சோஃபா மாதிரி வச்சுக்கிறேன், அதில் கண்டுக்காதீங்க. இது வெறும் கண்ணாடி வச்சு அதை அடைக்காமல் அப்படியே வச்சு இந்த வியூ பார்க்க ஒரு மாதிரி நல்லாவே இல்லை. அதுவழியே ஜாம்பியில் வந்து போயிருந்தாங்க. அதனால அழகாக இந்த மாதிரி ஒரு டிசைன் போட்டு இந்த மாதிரி ஃப்ளவர்லாம் வச்சு போட்டேன். இது 3 பெட்டுக்கு ஏதோ கேரம் போர்டு மாதிரி டிசைன்லாம் போட்டேன். கார்பெட் தான், இது கார்பெட் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இது நம்ம சும்மா இங்கே ஒரு ஏனியை போட்டு இந்த லைட் வச்சதும் தெரியக்கூடாது, ஒரு மாதிரி டிசைனாக இருக்கணும்னு இந்த மாதிரி போட்டு வச்சுக்கிறேன். நல்லாலாம் இருக்காதுன்னு நான் சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா இது அப்படியே கொண்டாடுற மாதிரி, இது சும்மா ஒரு லைட் மாதிரி அப்படியே. ஐயோ போஸ்ட் மாட்டானா, விடுங்க அப்படியே கிட்டோம். இப்படியும் போகலாம். இது உணன் வழி காமிக்கிறேன். இப்படி முட்டு இது திறந்தீங்கன்னா இதை மூடிடுங்க, இதை திறந்தா உள்ளே போகலாம். சும்மா தான் எனக்கு டோர் போட்டு வச்சுருந்தேன். இது சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். அப்படியே திறந்து இதை திறந்து இதை மூடிக்கலாம். இது அப்படியே நல்லாயிருக்கும். இந்த இது எப்படி செஞ்சேன்னு உங்களுக்கும் வேணும்னா இப்போ நான் வச்சுக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த சர்ச்சில் போய் எட்டுன்னு போட்டிங்கன்னா வரும். நீங்கள் இந்த ஸ்டீவ் இதை எடுத்துக்கிட்டு அப்புறம் இந்த ஸ்டாண்டு தெரியும்ல, அது இங்கே பெட்ரூம் இந்த பெட்டுக்கு அதை கிளிக் பண்ணிங்கனாலே இங்கே வந்துடும். இந்த எது எடுக்கலாம். இந்த பதில் இப்படி எடுத்துட்டு என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி புக்கை வச்சுருங்க. வச்சுட்டு என்ன பண்ணுங்கள், இந்த புக்குக்கு இந்த இது தனியாகவே கிடைக்கும். அதுக்கு நீங்கள் நான்லாம் அப்படி பண்ண மாட்டேன், இப்படி பிடிச்சி தள்ளியிலே இருப்பேன். கடைசியில் எங்கேயோ கிடைக்கும். உங்களுக்கு காமிக்கிறேன். தள்ளினே வரணும், கடைசியில் தான் வரும். தள்ளு. வாங்க நண்பர்களே, எல்லாரும் ஒன்றா போகலாம். முயற்சி திருவினையாகும், உயர்ந்த சாதிக்க முடியும். சரி வாங்க, தள்ளினே போவோம். எங்கே பாருங்கள், எங்கே இருக்கு பார்த்துக்கினே இருக்கு. இதோ இது பேர் பார்த்துக்கலாம், என்ஸ்டாச்சிங் டேபிளாம். நீங்கள் இதை பார்த்துக்கோங்க. இதோ வருது இல்லை ஸ்க்ரீன் முன்னாடிங்க, அதுதான். இப்போ வரும் பாருங்க, அதுதான். இதுதான் இப்போ இருக்குதுல, அதுதான். பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறமா என்ன பண்ணணும், நீங்கள் வச்சிங்கனாலே அதுவே தானே புக்கெலாம் வந்துடும். நான் சும்மா லைப்ரரி மாதிரி இந்த சைடில் போட்டு பூலாம் டிசைனுக்கு வச்சேன். இந்த டேட்டுக்கு பதிலாக இந்த டேட் மாதிரி ஒரு கார்பெட் இருக்கும், அதை போட்டு அது மேலே பூ வைக்க முடியுமான்னு பார்த்தேன், முடியல. அதனால சும்மா இருக்கட்டுமேன்னு அப்படியே விட்டேன். இப்போ என்ன பண்ணணும், இந்த ஸ்டாண்டு எடுத்து இப்படி வச்சுருங்க. என்னடா இது, என்ன வைக்க முடியல, ஓய் இங்கே வைக்க முடியுது, இங்கே ஏன் வைக்க முடியல? கரெக்டாக அந்த புக்குக்கு நேராக இருக்கிற மாதிரி இப்படி வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க, இந்த மண்டையில் இதை தூக்கி இப்படி போட்டுக்கோங்க. எலும்பு கூடு மாதிரி இருப்பான். நீங்கள் இந்த கவசத்துக்கு உங்களுக்கு எது வேணுமோ அதை போட்டுக்கோங்க. நான் டைமண்ட் போடல, இது +2 ஆர்மர் +2 தோத்ரஸ். இது பார்த்தீங்கன்னா +3 ஆர்மர் ப்ளஸ் அந்த மாதிரி இருக்குது. அந்த 8 மட்டும் வேண்டாம். நான் அதனால இந்த பேண்ட்டு, இந்த லாஸ்ட்டில் இருக்கிற பேண்ட்டு, அப்புறமா இதோ
போட்டிங்கன்னா இந்த பேண்ட் இப்படி போட்டுக்கோங்க, இந்த சட்டையை இப்படி போட்டுருங்க, இந்த இதை இப்படி போட்டு இப்படி உக்காந்துக்கோங்க, பறந்துனுங்கிற அக்காரு அக்கான்ட்டு இப்படி தொட்டு இந்த மாதிரி படிக்கிற மாதிரி வரும். நீங்கள் அப்படியே இப்படி வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிற மாதிரியே இருக்கும். அப்படியே நம்ம போனோம்னா நம்ம இந்த சைடு படிச்சுக்கலாம். அந்த புக்கு நம்மளை பார்க்குது, இவனை பாரு விடுங்க, சும்மா படிக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான் என் வீடு. அப்படி சொல்ல மாட்டேன் அப்படின்னு இன்னும் செல்லில் சுற்றி காமிக்கணும். இதெல்லாம் தூக்கி உள்ளே போட்டுப்போம். இந்த பிளாக் ஸ்டோர்லாம் மட்டும் அப்படியே இருக்கட்டும். ஏன்னா கை ஆனால் உன போய் உடச்சிருவேன் எந்தியாச்சு. இதை தரன்ட்டு 10 நிமிஷம் ஆயிடுச்சா? தர இப்போ கொஞ்சம் அந்த ரூம் பார்த்துறீங்களாமா? அந்த இது இந்த இதில் தான் மேலே உங்களுக்கு ஒரு இருக்கும். வச்சிட்டேனா? இல்லை இச்சா நம்ம திரும்பி அதை வேற எடுத்து போடுற மாதிரி. அப்பா டோர் தர மூடு. அப்புறமா அந்த வீட்டுக்கு போகலாம். இது இது என் தம்பி ஹவுஸ் தான். இதுதான் நேர் வழி. இப்படி கூட போகலாம். இல்லை நான் என் வீட்டிலேருந்து வெளிலலாம் வர தேவையில்ல அந்த மாதிரினா இங்கே ஒரு ஷார்ட்கட் வச்சுருப்பேன். இதை போட்டிருப்பேன், திஸ் இஸ் வே டு மை பிரதர் ஹவுஸ். ஷார்ட்கட். ஆமாம், இது ஒரு ஷார்ட்கட் மாதிரி அப்படியே என் வீட்டுக்காக போகிறதுக்கு. கோ அண்ட் விசிட் மை பிரதர் ஹவுஸ் ப்ளீஸ். ஆமாம், போய் விசிட் பண்ணி பாருங்கள். என் வீட்டுக்கு வந்தீங்கன்னா பார்த்துருவாங்க. அப்படியே வந்தீங்கன்னா இங்கே இருக்கும். சில பேர் அப்படியே இப்படி போவாங்க. நான் இப்படி போய் கலாச்சி வச்சுருப்பேன். ரொம்பலாம் கலாய்க்க மாட்டேன். நோ, திஸ் நாட் வே, யூ கோ மை ஸ்டேடியம் அனதர் வே. ஓகே, பை டாட்டான்னு போட்டு வச்சுருப்பேன். பைத்து மாட்டோம். ஏதோ சும்மானு கட்டியிருந்தேன். அப்படியே அனதர் வேன்னா அப்படியே வந்து கொஞ்சம் பறந்துப்போம். அப்படியே இறங்கிப்போம், ஸ்பீடாக போவோம். போனோன்னா இதோ இங்கே இருக்கும். இது அப்படியே சொயின்னு பறந்து பறக்கணும். இல்லை இப்போ நம்ம பறக்காமல் இருந்தோன்னா இப்போ இப்படியே வந்து நம்ம இப்படி நேராக குதிப்போல. ஐயோ, இப்போ நேராக குதிக்கிறதுக்கு பதிலாக இப்படியே குதிக்கலாம். குதிச்சு அது மேலே ஏறி அப்புறமா முடிக்கலாம். அச்சோ, நான் மேலே இருந்து முடிக்கணும். வச்சு மூடிட்டு அப்புறமா ஓடிக்கலாம். இதை பார்த்தீங்களா, ஸ்டேடியம் மாதிரி. பின்னாடி பார்த்துருப்பீங்க வீட்டில் ஒரு மாதிரி படிக்கட்டு. இது படிக்கட்டு வச்சு செஞ்சேன். இந்த மாதிரி இதை தான் சோஃபான்னு சொல்லியும் செஞ்சுருப்பேன். இங்கே உட்காந்துக்கலாம். நல்லாயிருக்கும், ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். இது பார்த்தீங்களா, டிவிக்கே சும்மா இங்கே கருப்பு கலரில் போட்டு வச்சேன். வெள்ளை கலர்லேயும் போட்டிருப்பேன். வெள்ளை கலரில் அவங்க ஒரு மாதிரி இல்லை, கருப்பு கலர் நல்லா இருந்த மாதிரி எனக்கு இருந்தது. வாங்க, அப்புறமா இதான் என்னோட உள்ளுக்குள்ளே இருக்கிற வீட்டு டாப்பு. அது மேலே சும்மா ராடு போட்டு இந்த மாதிரி கிளாஸை போட்டு வச்சுருப்பேன். இது அப்புறமா இந்த வீட்டு கட்டினதுக்கப்புறமா சரி இந்த வீட்டை சுற்றி ஒன்று போடுமேன்னு போட்டேன். சரி மேலேயும் போட்டுருவோமேன்னு போட்டேன். அப்போ தான் இந்த பிளான் தோணுச்சுன்னு இதை போட்டேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்டேடியம் பண்ணலாம்னே போட்டேன். இந்த மாதிரி அப்புறமா தான் டாய் காப்பிரைட் வந்துட்டு போடுற சவுண்டாக குறடா. இவன் கேட்க மாட்டான். சரி வாங்க, இது என் பிரதர் ஹவுஸ். வாங்க, அவன் கேட்டிருந்தா அதனால கட்டி கொடுத்துருக்கேன். வாங்க ஃபஸ்ட்டு போய் பார்ப்போம். வா, உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் சர்வைவல் வீடியோ கூட போகிறேன். இந்த ஒரு வாங்க, வேணும்னா சொல்லுங்கள், நம்ம சர்வைவல் வீடியோ கூட வேணும்னான்னு போடலாம். இது என் தம்பி வீடியோ, தம்பி ஹவுஸு. ஒரே நிமிஷம் இருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் பேக்ரவுண்ட் சவுண்டு. இங்கே சும்மா இவ்வளோ பெரிய சோஃபா போட்டு இங்கே ஒரு வியூவுக்கு கண்ணாடி மாதிரி போட்டு மேலெலாம் போடல, மேலே அப்படியே சுற்றி லைட்டாக போட்டு இங்கே இந்த மாதிரி போட்டு வச்சு இப்படி இறங்கணும். இங்கே மேலே ஒரு டோர் போட்டிருந்தானே, எங்கே போடணும். இங்கே அப்படியே தோண்டி ஒரு ரூம்லாம் கட்டணும். நம்ம அப்போ கட்டுறது அந்த வீடியோ வேணா சொல்லுங்கள். உங்களுக்கு அப்புறமா சர்வைவல் வீடியோ வந்துச்சுன்னா
இந்த வீடியோக்கு ஒரு 10 லைக்ஸ் அப்புறமா ஒரு 1 or 2 கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு பார்ட் 2 போட்டுடலாம். பார்ட் 2 ஆமாம், பார்ட் 2லாம் வேண்டாம், சர்வைவல்னு போட்டு ஒரு வீடியோ போட்டுடுறேன். இந்த ஒரு டோரை போட்டுருவோம். சொல்லலை, இந்த மாதிரி தான் கை போட்டுரும், அதனால தான் கையிலேயே வச்சுருந்ததெல்லாம் எடுத்து இப்படி போட்டு. அப்புறமா சர்வைவல் வீடியோவுக்கு வேணும்னாலும் சொல்லுங்கள். அதை முடிச்சுட்டு அப்புறமா இந்த வீடியோ வேணும்னா கூட சொல்லுங்கள். இதுக்கும் அதே தான் 10 லைக்ஸ் 1 or 2 கமெண்ட்ஸ். அப்படியே இந்த மாதிரி தோண்டி அப்படியே ஒரு ரூம் கட்டுவேன், உங்களுக்கு காட்டுறேன். சரி, அவ்வளோதான். இதை மூடிட்டு இது சும்மா இருக்குதுன்னு மேலே இந்த மாதிரி டிசைன் போட்டு வச்சுருப்பேன் வர. அவ்வளோதான். இப்போ அப்படியே இந்த சைடு கூட போகலாம், என்ன என் சைடுக்காக கூட போய் போகலாம். இப்போ அப்படியே பறந்து போனீங்கன்னா இப்போ தெரியும்ல, இது உள்ள ஸ்டேடியம். டாய், நீ எப்படி என் வீட்டு மேலே பருக்கியே ஒன்று ஒரு ஸ்வாட் எடுத்துப்போம், அடி டக்குன்னு வீட்டை கொண்டு வச்சு விட்டு போகிறேன்டா. போடா, என்னடா? ஆமாம்ல, டைமண்ட் ஸ்வாட் இருக்கும், அது பக்கத்தில் இந்த ஸ்வாட் இருக்கும், டைமண்டோட பலசாலி. இதை வேற ஒருத்தர் பைத்த மாட்டேன் நாத்துக்குன்னு எடுத்து உள்ள போட்டுக்குன்னு. இது உள்ளதான் ஒரு மினி ஸ்டேடியம் இருக்குது. இது அப்படியே பிரதர் ஹவுஸ்னால கொஞ்சம் குட்டி ஆகிட்டேன், கொஞ்சம் குட்டி ஆகிட்டேன். சரி, அடுத்த வீடியோ சொல்லுன்னா வேணும்னா சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவும் போடலாம். இல்லை இன்னொன்று வீடு கூட கட்டணுன்னா கூட சொல்லுங்கள், கட்டிடுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா பைத்தி மட்டும் ஒரு டிசைன் போட்டு வச்சுருந்தேன். சுவிட்ச் ஆஃப் ஆனால் ஆஃப் ஆயிடும், சுவிட்ச் ஆன் பண்ணால் ஆன் ஆயிடும். அப்புறமா இது இன்னொன்று வந்து எங்கள் அண்ணன் சொல்லி கொடுத்தான். அதுக்கு வந்து நம்ம இங்கே தூரமாக வந்துடுவோம், டிஎன்டி வச்சு பண்ணுற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கும் மோஸ்ட்டாக தெரியும், எனக்கு இப்போ தான் தெரியும், கலைக்காதீங்க. டிஎன்டி போட்டாலே வந்துடுவோம். போட்டு இப்படி போட்டு இப்படி போட்டு இப்படி போட்டு 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 இப்படி போட்டு இப்படி போட்டு ரெட்டு கலரில் ஒன்று இருக்கும், அதை போய் தேடணுமா? இப்போ அச்சோ, அது வேறு தேடணுமா? போய் தேடுவோம் வாங்க, இருங்க தேடிட்டு வரேன். இல்லைன்னா இன்னொன்று ஐடியா கூட இருக்குது. ரெட் ஸ்டோன் போட்டு பார்த்தா வரும். இதோ இருக்கு ரெட் ஸ்டோன் டஸ்ட்டு இருக்காருங்க. அப்படியே போட்டுக்கினேன். இப்படி வந்து யாரா இது? டாய், நீ அப்படியே எங்கே முன்னு வந்த? உனக்கு வேறு பர்மிஷன்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும், இல்லைனா வேறு ஏதாச்சும் பண்ணி விட்ருவான். ஏய் சொம்மி, நீ போய் அந்த பாம்பில் ஏறினில்லை, உன்னை பறக்க வைக்கிறேன். பில்டு கிடையாது, மைண்டு கிடையாது, யூஸ் ஜோஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அவன் ஏதாச்சும் பண்ணுவான். நாப்ஸு அது வேணா சீட்டும். வேணான்னா சொல்லுங்கள், நான் அது கூட எடுத்துருவேன். சரி, லிவரா? நான் அந்த லிவரை போய் சுவிட்சின்னு போட்டேன், வரவே இல்லை. அப்புறமா இதே சர்ச்சில் கடைசி வரைக்கும் தேடி இருக்க போது தான் வச்சுது. அப்புறமா வரங்க என்ன பண்ணோம், இப்போ என்ன பண்ணோன்னு நினச்சேன். லிவர் நான் வரல, தொட்டா படிச்சு மாட்டி ஊருக்கு வேக்கு மடி சுவிட்சன் போட வச்சு வருமா? சரி, a few moments later அப்புறமா பார்ப்போம். 1 மணி நேரம் ஆச்சு, இப்போ தான் தேடி கண்டுபிடிச்சேன். சரிப்பா, நீ போரும்பா, நீ வேறு எதுவும் பண்ண தேவை. ஐயா, நீ வேற ஒருத்தர் போடான்னு போயிட்டு. சரி, உன்னை அங்கேயே தானே இருக்க சொன்னேன். இப்போ நீ தான் போய் இடத்த கண்டுபிடிக்கிற மவனே, அவ்வளோதான். நீ உனக்கு முன்னாடியே நான் பார்த்துறேன். இந்த சுவிட்சை வச்சு இப்படி ஆன் பண்ணி விட்டீங்கன்னா அது போய் ஒன்று பற்றிக்கும். இன்னும் ஒன்றத்தை மட்டும் காணும். எப்படி இருங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே இங்கேருந்து டங்குன்னு கத்தினே இருப்போம். கொஞ்சம் அப்படியே வா கொஞ்சம் கீழே வந்துட்டு மேலே போயிட்டு அவ்வளோதான். இப்போ வந்து இதை மேலேயே கொடுக்க முடியாது, கீழே கொடுக்கணும்.
இதையும் கொடுக்கணும். அச்சோ, இப்படியே போய் அச்சோ, இதான பாக்ஸ் மாதிரி ஆயிடுச்சு. இப்படி போய் இப்படி போய் இப்படி கனெக்ட் ஆகிடுறோம். கனெக்ட் ஆகிட்டு அப்படியே இப்படி வந்து அச்சோ, இப்படி அது கனெக்ட் ஆகிடுது. இதை மட்டும் வச்சுட்டு லிவரை போட்டு அடுத்த செகண்ட் அது மேலே போய் நிற்கணுமா? போய் மேலே நில்லு. இப்போ பரப்பான் பாரு. இன்னைக்கு ஆன்ட்டோம் பரப்பான்னு பார்த்தா தண்ணி அங்கே வருது. சரி, இங்கே ஒரு பாம்பு வச்சு இந்த தண்ணி எல்லாம் இது உள்ள வர வைப்போம். இந்த அருவி மாதிரி வர வைப்போம். வா, இந்த பாம்புலேருந்து அப்படியே கலெக்ட் கொடுத்து இப்படி கொடுத்து தூரமாக எத்தனை வந்துடலாம். எவ்வளோ தூரமாக சரி, அந்த கொகைலாம் தேவையே இல்லைங்க. ஏன்னா இது கிரியேட்டிவிட்டி, சர்வைவல் மட்டும்தான் கொகை. அது ஒரு வரம் மாதிரி கொகை. போ அந்த பாம்பு கிட்ட போய் நின்ட்டியா? இரு, 1 2 3 நாளா இது ஆனே ஆகலை. இரு ஆன் ஆயிடுச்சு. கனெக்ஷன் இல்லையா? ரொம்ப தூரமாக போயிட்டேன் போல. ரொம்ப தூரமாக போயிட்டேன்டா நான். பைத்தியம் தான் நான். இப்படி போயிட்டு இப்போ வந்துட்டுருக்கா. இதை உடச்சி லிவரை இங்கே போட்டு பற்றிக்கிச்சு. டோமெல். ஆமாம், அது ஃபஸ்ட்டு ஏதோ பறந்தோம். நீ பறந்துருப்ப. உன்னை வேறு பறக்கிறது எடுத்து சரி இப்போ இதை பற்றி அருவி பாக்ஸ் மாதிரி போடுறேன். ஓகே, போட்டுச்சு. அப்படியே ரெட் ஸ்டோனை போட்டு கொஞ்சம் இந்த சைடு எடுத்துன்னு வந்துடலாமா? என்னடா இது போட முடியல. அதுதானே பார்த்தேன், போட முடியல. நீ தள்ளி போடா. வாய முடி. பாட்டை கேட்கறான். கனெக்ஷனே இல்லை. இப்போ பரப்ப லைட்டாக தூக்குச்சு பார்த்தியா? ஸோ நம்மளுக்கு இதுவும் சம்மந்தம் இல்லை. இந்த காம்பஸ் வச்சு பார்த்தோன்னா நம்ம வீடியோ இங்கே தான் இருக்குதா? ரொம்ப தூரமாக போயிருக்கணுமோ? சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 23 நிமிஷமா? அது வரைக்கும் நம்ம வீடியோ பார்க்குற அளவுக்கு யார் பார்ப்பா? நம்மளுக்கு அவ்வளோ பெரிய சப்ஸ்கிரைபர், அவ்வளோ பெரிய ரீச்சான அது நீங்கள் நினச்சிங்கன்னா பண்ண முடியும். சரி, போகிறதுக்கு முன்னாடி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போடுங்க. சோமி அடிச்சியான்னு வையன் 3 நாளைக்கு 10 பேர். நான் கேமை விட்டே வெளில போகிறேன். ஒழுங்காக என் வீட்டை விட்டு வெளில போயிடும். புரியல. என் வீட்டுக்கு வரைய இந்த போகும்போதுலாம் இந்த கதவுலாம் மூட்டு போகணும்ல. நான் தான் இதை பைத்தியமாட்டம் இவ்வளோ கதவு வச்சுக்கிறேன் ஒரு வீட்டுக்கு. சரி, வரைய மூடிட்டாச்சு போகலாம்ல. சரி, தரண்டே இருக்கட்டும். நான் கேமை விட்டு இப்போ வீடியோவும் முடிச்சுட்டு கேமு முடிக்க போகிறேன். கேம் விட்டு வெளில வர போகிறேன். இப்போ அதை பாரு, உள்ளே போய் எது பண்ணி இது பேர் அது காமி போன காமி. தோ அதானே பார்த்தேன். ஏதாச்சும் பண்ணின்னு கிடப்பானே. சரி இருங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே நான் ஏதாச்சும் ஒரு போஸில் தான் முடிப்பேன். அப்படியே இப்படி முடிச்சிடலாமா? ஓகே, சேவ் கியூட்டு கொடுத்துட்டு வேலை போயிடலாம். ஒரே நிமிஷம்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம வீடியோ முடிச்சிக்கலாம். பாய் பாய், டாடா, குட் பாய், பாய் 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 பாய்.